வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. Excuse me. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ, എന്റെ ബീഡി மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க. தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூக்க விடாதாங்கல்லாம். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பயப்படாதீங்கம்மா, இது அமீர், என்னோட சிநேகித பூதம், நம்மள ஒண்ணு செய்யாது. ஆரக்குடி பாட்டில கூட விட்டாக, அங்கெல்லாம் போகாத என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஏயா சும்மா உனக்கு ஏதாவது தெரியாடா? என்னாச்சுடா, ஏன்டா அப்படி அழுறீங்க? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சிட்டானுங்களே. விட்றா, இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு நான் செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகா வலிப்பு. ஏன் இவ்வளவு கோச்சிக்கிறீங்க? நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்கே மறுபடியும் வர வச்சப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் துர்கா தான் காரணம்னு சொன்னேன். உன் மனைவி கங்காவை நான் சந்திரமுகி அறை கூட்டிட்டு போனேன். அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்தே, இது வரைக்கும் என்ன தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையா உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. சரி வா.